போன தன்வி? என்னை விட்டு எங்க போன? நம்ம பேசுறதோ இன்டராக்ட் பண்றதோ அவங்களுக்கு கேட்காது. அவங்க உலகத்துல இருந்து நம்ம உலகத்துக்கு இழுக்கிறதுக்கு ஒரே ஒரு கயிறு தான் இருக்கு. அதுதான் தன்வி. விக்ரம், இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க. மெர்னாலினியா உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம்ல? சாரி வேதா, நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் சரியா அமையல. ஓகே விக்ரம், சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க. அவ்வளவுதானா? வேற எந்த கோவம் இல்லையா உனக்கு? நான் ஏன் உங்ககிட்ட கோவப்படணும்? என் கேள்விக்கு நான் கேட்காமலேயே உங்ககிட்ட இருந்து பதில் கிடைச்சிருச்சு. அதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க. இல்ல மிருணாலினி, அத உங்களால சால்வ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையில அந்த விஷயத்தை என்கிட்ட கொண்டு வராம இருந்தீங்க. இதுல என்ன இருக்கு? இப்ப ஏன் சொல்றேன்னு கூட நீ கேட்கலையே. என்கிட்ட சொல்லணும்னு கூட தோணிருக்கலாம்ல. பட் அதுக்கும் நீ எதுவுமே சொல்லலையே. விக்ரம், நீங்க கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க. இந்த விஷயத்துல நான் என்ன நினைப்பேன்னு நீங்க வரி பண்ணிக்கிறீங்க. நானும் ஒரு டாக்டர் தான், என்னால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு என்ன சொல்யூஷன் நீயே சொல்லலாமே. என்கிட்ட கேட்டா நான் சொல்லிருப்பேன். ஆனா இப்பதானே நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. வேதா ப்ளீஸ், இவ்ளோ ட்ரிக்கியெல்லாம் பேசாத. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. ஐ எம் அப் டு யுவர் டெசிஷன். விக்ரம், இப்ப மிருணாலினியும் நம்ம தன்வி மாதிரி ஒரு குழந்தை தான். நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு கஷ்டத்துல இருக்காங்க, அவங்களுக்கு யாருமே ஆதரவா இல்ல அப்படின்னா நாம தான் அவங்களுக்கு ஆதரவு தரணும். சோ நாமளே மிருவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாத்துக்கலாம்.